بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين، الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றையுடைய வகுப்பில் ஒரு சில முக்கியமான சில விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நான் நினைக்கிறேன் அந்த வகுப்புக்கு பின்னால் நீங்கள் எல்லாருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களான உறவு, அவர்கள் மீது நானும் நீங்களும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஹுப்பு ஏதாவது ஒரு விதத்தில் அதிகரிச்சிருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நேற்றைய வகுப்பில் நான் சில முக்கியமான கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான பதிலும் தான் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார்? இரண்டாவது, நானும் நீங்களும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும்? அதுக்கு என்ன தேவை இருக்குது? அதுக்கான மிக முக்கியமான சில பதில்களை நாங்கள் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். கடைசியாக நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னேன். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அவர்களுடைய நேசம் என்பது, அவர்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யாரு? அவர்களை பின்பற்றுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய நேசத்தால அவர்களை பின்பற்றுவதை விடவும் இலகுவாக அல்லாஹ் உலகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வச்சிருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு தான் உலகத்தில் ஒன் அண்ட் ஒன்லி ரோல் மாடல். அவர்களை ஃபாலோ பண்றவர்களுக்கு அவர்களை பின்பற்றது என்பது ஒரு ஈஸியான ஆப்ஷன். யாருக்கும் தகல்லுஃப் இல்லாமல், தன்னை அன்னெசரியாக ஹார்ட்ல போட்டு தன்னை இழந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நானாக இருந்து ஈஸியாக உலகத்துல எந்த பாட்டில் இருக்கிறவராக இருந்தாலும், அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அவர் ஏசியாவில் இருக்கலாம், அவர் மிடில் ஈஸ்ட்ல அரபு பேசுறவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஈஸியாக ஃபாலோ பண்றதுக்கான ஒரு மாடல் உலகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நேற்றைய வகுப்புல நாங்க கடைசியாக பார்த்தோம். இந்தியோட வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்புடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றத்துல what is the best way of following him? நேற்று நான் ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். ஒன்று, ஃபாலோ பண்றது என்ற இந்த டாபிக் என்று வார நேரத்தில் நாங்கள் அதிகமான கட்டங்கள்ல we wish that we should look like ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய அப்பியரன்ஸ் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று இருக்கணும் என்றதுல நாங்கள் அதிகமான கன்சர்ன் எடுக்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, இதுக்கு மேலால போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்றதுல அவர்களை நாங்க ஹுப்பு வச்சிருக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம், அவர்களை ஃபாலோ பண்றோம் என்ற இந்த டாபிக் வார நேரத்தில் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபாலோவிங் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கேரக்டர்ஸ், அவருடைய குவாலிட்டிஸை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர. அன்பான சகோதரர்களே, ஏன் உலகத்துல சூரத்து நூன் இரண்டாவதாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற இந்த சூராவுக்கு பின்னால இரண்டாவதாக இறக்கப்பட்ட சூரத்து நூன். இந்த நூன்ல அல்லாஹ் ஒரு அழகான செய்திய கியாமத்தினால் வரும் வரங்காட்டியும் நாங்க நபியை இவராக அனுப்பியிருக்கிறோம். ஏன் நாங்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இந்த மனிதரை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நேரத்தில் சேலஞ்ச் பண்ணினாங்க. ஏன் அவர் நானாக இருந்திருக்கலாமே, எனக்கு அவருக்கு இல்லாத பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, அவருக்கு இல்லாத வசதி இருக்குது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட நேரத்தில் எத்தனையோ பேர் குர்ஆன் அவர்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறது. ஆனா குர்ஆன் சொல்லிச்சு, உங்கள்கிட்ட அது இருக்கலாம், இது இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரு சிஃபத் இருக்குது. இந்த சிஃபத் உலகத்தில் அவரை தவிர வேறு எவரிடத்திலையும் இல்லை. That's made him special. That's it. إنك لعلى خلق عظيم. إنك لعلى خلق عظيم يا حبيب الله.
யா ரசூல் அல்லாஹ், இதுல அல் ஃபத்லு இலைக் வலைஸ லி அஹதின் சிவாக், இது நீங்க மட்டும்தான். இந்த சிறப்பு உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு எவருக்கும் உலகத்தில் இல்லவே இல்லை. என்ன சிறப்பு என்றால், ஹதீஸ்ல பல இடங்கள்ல பேசிருக்கிறாங்க ஹுஸ்னுல் குலுக், அழகிய பண்பாடுகள், குட் மேனர்ஸ், குட் குவாலிட்டிஸ். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது குட் மேனர்ஸ் அல்ல, குட் குவாலிட்டிஸ் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுது, இன்னக லஅலா குலுகின் ஹஸன், இல்ல இன்னக லஅலா குலுகின் அதீம். உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் தி கிரேட் குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ்ல உலகத்துல உங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இருக்க மாட்டார்கள். இதனால தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், அல் குலுகுல் அதீம் என்றால் அர்த்தம் கான யதகல்லகு பிகுலுகிர் ரஹ்மான். அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்பாடுகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அல்லாஹ்வுக்கு இருந்த இரக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. இதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தௌபாவுட கடைசி ஆயத்துல, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ரஃபத்தும் இந்த ரஹ்மத்தும் உலகத்தில் அல்லாஹுக்கு பின்னால நிஸ்பத்து செய்யப்பட்ட ஒரே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம். அப்ப உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த the best thing, அவர்கிட்ட இருந்த கிரேட் குவாலிட்டிஸ். இந்த உம்மத்து அவர்கிட்ட இருந்தும் படிக்க முடியுமான, அவர்கிட்ட இருந்தும் எடுக்க வேண்டிய the best thingம் அவருடைய இந்த குவாலிட்டிஸ் மட்டும்தான். அதை இந்த உம்மத்து எடுத்தாங்க என்றிருந்தால், அதை யாராலும் உலகத்துல எவ்வளவு கூட அந்த குவாலிட்டிஸ்ல நீங்க எந்த அளவுக்கு தூரம் உங்கள்கிட்ட நீங்க கொண்டு வாரீங்களோ, இதுதான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன விரும்புற ஹுப்பு செய்யற லெவல். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப அப்பியரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? எஸ், அது இம்பார்ட்டன்ட் தான், அது கூடாது என்று சொல்லல. ஆனா அப்பியரன்ஸை விடவும் ஏன் ஒரு மனிதனுடைய குவாலிட்டிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த அஹ்லாக் ஒரு மனுஷனிடத்துல வாழ்றது ஏன் இம்பார்ட்டன்டாக இருக்குது என்றால், அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லவர் மாதிரி நடிக்கலாம். He could show himself that he is good. அவருடைய அப்பியரன்ஸ், அவர் the way he dress, the way he looks like, எல்மையில சிம்பிள், யாரையுமே மாத்தலாம். ஆனா அன்பான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனுஷனுடைய அப்பியரன்ஸ், அவருடைய உள்ளம் எப்படி இருக்குது என்றத ஒரு நாளும் அது மிர பண்ணாது. ட்ரூ ஒருத்தருடைய அப்பியரன்ஸை பார்த்து இவர் தக்குவதாரு, இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்றத ஒரு நாளும் தீர்மானம் செய்ய முடியாது. ஆனா அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய குவாலிட்டிஸ் இருக்குது, இது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வாரது. இது கல்போட சம்பந்தப்பட்ட. ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய பணி, ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய விட்டு கொடுக்கும் தன்மை, ஒரு மனிதனுடைய மற்ற மனிதர்களோட மன்னிக்கிற தன்மை, மற்ற மனிதர்களை மதிக்கிற தன்மை, மனிதனை மனிதனாக பார்க்கிற இந்த பார்வை, இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இது மாதிரி நடிக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வரணும்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தால தான் வரணும். ஒரு மனிதனுடைய இந்த குவாலிட்டிஸ் நல்லதாக இருக்குது என்ற அர்த்தம், அந்த மனுஷனுடைய எது நல்லதா இருக்குது? உள்ளம் நல்லதாக இருக்குது. இந்த உள்ளம் நல்லதாக இருக்குது என்ற அர்த்தம் குர்ஆன் சொல்லுது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இந்த ஹெல்தியான இந்த ஹார்ட் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் கியாமத்து நாள்ல விமோசனமும் விக்டரி என்று இருக்கிறதே தவிர, மற்றவர்களுக்கு ஹவ் யூ லுக் லைக் என்றதை வச்சு நாளை கியாமத்து நாள்ல உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்றதுல எங்கட உள்ளம் பியோவாக இருக்குது. நான் ஒரு நல்ல மனிதர் என்றத நானும் நீங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் என்றது இருந்தால், அந்த ப்ரொஜெக்ஷன் எங்கட குவாலிட்டிஸ்ல மட்டும்தான் வரும். இதனால தான் இந்த ஹதீஸோட நான் சொல்லிட்டு நான் நேரடியாக இந்த தலைப்புக்கு வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக பற்றி பேசின இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இந்த ஹுப்பு, அஹ்லாக்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றத்துல இந்த குவாலிட்டிஸ் என்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்றது அவங்களுக்கு விளங்க. எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கும் என்றிருந்தா, ஆகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும் என தந்த கியாமத்தினால நானும் நீங்களும் எழுப்பாட்டப்படும் பொழுது நான் யாரோடு சேர்ந்து எழுப்பாட்டப்படும்? யாரோட எழுப்பாட்டப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும். இதை விடவும் உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் வேற என்னமான ஒரு சிறப்பு கிடைக்கும்? நாங்க கண்ணால பார்த்துடாத, அவர்களை காதால கேட்டுடாத ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினோம், பின்பற்றினோம், அவருடைய குவாலிட்டிஸை எடுத்து நடந்தோம். எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குமாக இருந்தால் அந்த பிரிவிலேஜ் எப்படி இருக்கும் என்றால், எழுப்பாட்டப்பட்ட நேரத்துல நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கணும். இதுக்கு என்ன செய்யும்? எல்லாருடையும் we all wish for it. அது கிடைக்கேதுமாக இருந்தா that's a great thing that everyone could achieve in his life. அதை விடவும் உலகத்தில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வேறு எதுவுமே இருக்க மாட்டாது. அதுக்கான ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் ரசூலுல்லாஹ், சிம்பிள் ஈஸியான ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறார். இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அக்லாகா. அந்த ஹதீஸை நல்லா வெளியிடுங்க. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, the most beloved person among you, to whom? To Rasulullah sallallahu alaihi wasallam. உங்களுக்கு மத்தியில எனக்கு மிச்சமும் விருப்பமானவர். ஓகே, திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்ல, நீங்க எனக்கு மிச்சம் விருப்பமானவராக நீங்க மாறினீங்க என்றால் உங்களுக்கு நான் இன்னொரு ரிவார்டும் தருவேன். what is that reward? wa aqrabikum minni majlisan yawm al-qiyamah. நானும் நீங்களும் மௌத்தா பிறந்து வாழ்ந்தது இந்த பூமியில. ஃபார் an example, நான் அடக்கப்பட்டது எங்கேயோ ஒரு இடத்துல, நான் அடக்கப்பட்ட இடத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் இவ்வளவு பெரும் வித்தியாசம் இருக்கும். நாளை கியாமத்துடைய நாள்ல எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில பெரும் தூரம் இருக்கலாம். ஆனா கியாமத்து நாள்ல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு மனிதனாக மாறி வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமah, நீங்க நிக்கிற இடம், நீங்க உட்கார்ற இடம் எனக்கு மிச்சமும் வெரி க்ளோஸ் ஆக இருக்க யாரால் ஒருத்தர் விருப்பப்பட்டால் ஒரே ஒரு விஷயத்தை வாழ்க்கையில சாதிங்க. அஹாசினுக்கும் அஹ்லாகா, மேக் யுவர் habits, make your characters, make your qualities beautiful. That means make it look like me. அது ஏண்ட அஹ்லாக் மாதிரி உங்களோட அஹ்லாக்க மாத்திக்கொள்ளணுமாக இருந்தால் நான் உடுக்கிற மாதிரி விடுவோம். அதுக்கான தவறுன்றதல்ல. இது எல்லாத்தையும் விடவும் உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக ஆக்குறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குவாலிட்டிஸ். அதை வாழ்க்கையில நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இருப்போம், அவருக்கு மோஸ்ட் பிலவடாக எங்களுக்கு மாறலாம். இது சந்தர்ப்பம். இதுதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இதை படிக்கணும், இதை வாழ்க்கையில கொண்டு வரணும். இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்ன மின் அப்கதிக்கும் இலைய வ அப்அதிக்கும் மின்னி மஜ்லிஸ. கியாமத்துல எனக்கு மோஸ்ட் ஹேட் பண்ற மனிதர் யார் தெரியுமா? நான் அவருக்கு எனக்கு நெருக்கமாக வரக்கூட விடமாட்டேன் சில மனிதர்களுக்கு. அவர்கள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல மோசமான பண்புள்ளவர்கள். 3 விஷயங்களை சொன்னாங்க. 3 விஷயம். அல்லாஹ் 3 குவாலிட்டியும் எனக்கும் உங்களிடத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபையிகூன். சட்டபாக்ஸ். சும்மா வாழ்க்கையில நான் எதை பண்ணாலும் அவர் கமெண்ட் பண்ணுவாரு, எது எல்லாத்தையும் சும்மா பேசுறவங்க. தன்னுடைய நாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மனிதர்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் முத்தஷத்திகூன், தனது வாழ்க்கையில ஷோ ஆஃப் பண்றவர்கள். தனது நாவால தனது ஆக்ஷனால ஒன்றும் இல்லை, ஆனா அவர் நடந்த கால் கூட நிலத்தில் அவர் படமாட்டாதுன்னு நினைக்கிறவர்கள். அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த மனிதர்களையும் மனிதர்களாக கூட காணாதவர்கள். அவர் வாழ்க்கையில் ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டமான ஒரு மனிதனுக்கு சலாம் கூட சொல்லியிருக்க மாட்டார். ஒரு யதீமுடைய தலை அவர் வாழ்க்கையில தடவி இருக்க மாட்டார். ஒரு விடோ உண்டு, இவ்வளவு இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நாவாலையோ அவருடைய செயலாலையோ
அப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் வாழ்க்கையில் எந்த நலவும் செய்திருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முத்தஃபைஹிகூன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சர்சானூன் என்றால் யார் என்று தெரியும், முத்தஷத்திகூன் என்றால் யார் என்றும் தெரியும். சர்சாரூன் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு புதுசாக இருக்குது. இந்த மூணாவது குவாலிட்டி மனிதர் யார் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஈகோ படைத்தவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் சமூகத்தில் எப்படியாப்பட்டவர்களாக அவர்கள் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணட்டும். முழு சமூகமும் சேர்ந்து இவரெல்லாம் தக்வாதாரிகள், இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டாலும் இவர்களுக்கு என் பக்கம் கியாமத்தினால நெருங்கவும் முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குவாலிட்டிஸ் that's only will make you closer to ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எங்கட ஹாபிட்ஸை மோசமாக்குறோம் போதெல்லாம், நாங்க சமூகத்தை விட்டு எங்களை தூரமாக்கும் நேரம் எல்லாம் நீங்க நினைக்காதீங்க நீங்க உங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் ஒன்று நாங்க பில்ட் பண்றோம் என்று. இல்ல, நானும் நீங்களும் எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாக்குறோம். நீங்க சமூகத்தை விட்டும் தூரமாகும் அளவுக்கு நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாகிக் கொண்டே போறீங்க என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னது. நீங்க சமூகத்துக்கு நெருங்குங்க, இந்த சமூகத்தை அணைச்சு கொள்ளுங்க. இந்த சமூகத்துல எல்லாரும் மனிதர்கள் என்ற மனப்பாங்குக்குள்ளால வாங்க. இந்த சமூகத்தில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அவர்களை மதிக்கிறதுக்கும் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் பழகுங்க. இது அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்துரும். எனவே அன்பான சகோதரர்களே, இது பெரிய ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி. எனவே அந்த குவாலிட்டிஸ், அந்த பண்பு, அந்த பண்பாடுகள் எங்கள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் வரும். இந்த ஆசைப்படுறவர்கள் எல்லாரும் இந்த சிபாத்துகளை வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யும். அன்பான சகோதரர்களே, நான் ஸ்டார்ட் பண்றது இந்த பாயிண்ட்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குவாலிட்டிஸ்ல எங்கட வாழ்க்கையில வர வேண்டிய ஆகப்பெரிய குவாலிட்டி என்ன? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அல்லாஹ் ஒரு சிம்பிளான ஈஸி, இதுல ஒரு பெட்டர் என்ட்ரி எடுக்கிறதுக்கான நாங்க ஒவ்வொருவரும் இப்ப நியத்து வைப்போம், இந்த சிஃபத்தை, இந்த குவாலிட்டியை இந்த வாழ்க்கையில நாங்க கொண்டு வந்து சேர்க்கணும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எங்களோட கம்யூனிட்டியில ஆக வல்னரபிள், ஈஸியாக இக்னோர் பண்ணப்படக்கூடிய, ஈஸியாக எந்த இடத்திலையும் அவங்களுடைய ரைட்ஸ்கள் மறுக்கப்பட முடியுமான இந்த கம்யூனிட்டியில வாழ்ற ஆக வல்னரபிள் செக்டர் இருக்கு ஒரு கம்யூனிட்டி. யாரு ஈஸியாக இக்னோர் பண்ணப்படுவாங்க. அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் பெரிசாக கணக்கெடுக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் எங்கேயும் இன்வைட் பண்ணப்பட்டு அவர்கள் வாரத்த சமூகம் பெரிசாக இன்னாலும் வந்தார் என்றத பெரிசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்படியாப்பட்ட செக்மெண்ட் யார் இந்த கம்யூனிட்டியில்? ஃபுகராக்களும் மசாக்கீன்கள். யாரு ஃபுகராக்களும் மசாக்கீன்? அந்த பிரிவிலேஜ் கம்யூனிட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்னக்கும் உங்களுக்கும் இந்த சிஃபத்தை வாழ்க்கையில நசீபாகட்டும். அஜீப் தனது வாழ்க்கையில அந்த சஹாபாக்களை வச்சுக்கொண்டு துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு எப்பயுமே he made him feel that I am one of you. I am one of you. I will never let you down at any cost. அவங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் is one of us. சஹாபாக்களுக்கு இருந்தும் பெருமையாக துவா செஞ்சாங்க. அன்பான சகோதரர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய வசதியான மக்கள், சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்கள நாங்க சமூகம் அணைச்சு கொள்ளும் என்றதுல இந்த டவுட்டுமே இருக்குதா? இல்ல. இவங்க தான் மோஸ்ட் வல்னரபிள், ஈஸிலி இக்னோர்ட். அந்த கம்யூனிட்டிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட் them feel no. அது வேற நடக்கலாம், அது அங்க நடக்கலாம், இங்க நடக்கலாம். ஏண்ட தீனுக்குள்ளால, இந்த மதீனத்துடைய இந்த கல்ச்சருக்குள்ளால it will never happen. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சுக்கொண்டு கையேந்து துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம
அஹீனி மிஸ்கீனன் வஅமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். இதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதியானவர்களை, சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களை மறுத்தாங்கன்றது அர்த்தம் அல்ல, அவங்களை இக்னோர் பண்ணினாங்க அல்லது அவர்களை தாழ்த்து பேசினாங்கன்றது அர்த்தம் அல்ல. இந்த கம்யூனிட்டிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், you will never be ignored. சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனன், நான் மிஸ்கீனாக வாழும். and they have to feel among them. வஅமித்னி மிஸ்கீனன், நான் மௌத்தாகணும் அவங்களோட சேர்ந்துதான். ஒரு நாளும் இந்த டோஸ் இப்படியாப்பட்டவர்களுக்கு மூடப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அபூபக்கருக்கும், அது உமருக்கும், அது உஸ்மானுக்கும், அது சஅத் இப்னு அபி வக்காஸுக்கும், அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் தான் அவர். எங்களுக்கு எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சஹாபாக்கள் யாருமே ஃபீல் பண்ணலையே. எல்லாரும் நினைச்சாங்க இவரேண்ட, எல்லாருக்கும் அவருக்கான அக்சஸ் இருந்துச்சு. He made அவருக்கான அக்சஸ் ஸ்பெஷல் இந்த செக்மெண்ட்டுக்கு அவர் எப்பயுமே ஓப்பனாகத்தான் வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டுட்டு என்ன பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா, சொன்னார்கள், வலிம யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த துஆவை கேட்டது? சஹாபா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னஹும் யத்குலூன அல் ஜன்னத قبل அக்னியாஇஹிம் بأربعين ألف خريفا. அல்லாஹ் இந்த உம்மத்துல வசதியானவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு 40,000 வருஷங்களுக்கு முன்னால இந்த உம்மத்துல கூடிய இந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு எடுத்து வருது. ஏழைக்கு தான் தெரியும் ஏழையாக வாழ்றது என்றது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம். அதை அனுபவிக்காதவர்களுக்கு அது தெரியாது. உலகத்துல அந்த கஷ்டத்தை கொடுத்து பொறுத்து உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின மக்களுக்கு கியாமத்தினால உண்மையிலேயே அதுக்கான பிரதிபலிப்பு இருக்குது. They will be rewarded. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, கஷ்டம். உலகத்துல ஃபகீராக மிஸ்கீனாக வாழ்றது என்றது எவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண இருக்குது. அதை நான் சொல்லித்தான் நீங்க விளங்கணும் என்றது சொன்னார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தினால கொடுக்கிற பிரிவிலேஜ், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால 40,000 வருஷங்களுக்கு முன்னால அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு எடுத்து இங்க மிஸ் ஆனதை அங்க அனுபவிக்க விடுவான். இங்க அனுபவிச்சவங்க கொஞ்சம் அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு தாமசிச்சுதான் நல்லா இருக்கும். அன்பான சகோதரர்களை சொல்லிட்டு ஆயிஷா அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா, நான் 2 விஷயத்தை உனக்கு நான் வசியத்தாக சொல்கிறேன். 2 விஷயத்தை உனக்கு நான் வசியத்தாக சொல்கிறேன். حبي المساكين وقربيهم فإن الله يقربك يوم القيامة. நீங்க ஏழைகளை வாழ்க்கையில நேசிங்க, உங்களுக்கு ஏழைகளை உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த 2 விஷயத்தையும் உனக்கு செய்ய முடியுமாக இருந்தால் கியாமத்தினால அல்லாஹ் உன்னை அவருக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஔசானி ஹலீலி பிஸபஇ, எனது உற்ற நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 7 விஷயங்களை கொண்டு வசிக்கிறாங்க. அந்த 7 விஷயங்கள்ல முதலாவது சொன்னார்கள், பிஹுப்பில் மசாகீன் வத்துனுஃபி மின்ஹும், வாழ்க்கையில ஏழைகளை நேசிக்கிறதுக்கும் எப்பையும் நான் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். இன்னாலா அவருக்கு எனக்கு பேசலாம். சிலாக்கள் நான் சொல்லுவோம், அவர் எனக்கு எப்படின்னா நான் கோல் அடிச்சு ஆன்சர் பண்ணுவார், பெருமையா சொல்லுவோமா இல்லையா? ஏழைகள் சொல்லணும், இன்னால்ட பேரை சொன்னா நான் கோல் அடிச்சாலும் அவர் ஆன்சர் பண்ணுவார், எனக்கு அவரோட பேசலாம். இதுதான் துனுப். சொன்னார்கள், நீங்க எப்பையும் அவர்களை நேசிக்கிறது லேஸ், ஆனா நேசிச்சு மட்டும் போதாது. அவர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது, நாங்க அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கோம். வித்தியாசம், 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஏழைகளை எங்களுக்கு நெருக்கமாக ஆக்கினா எங்கள் அடியாள்களாக பார்ப்போம் அவர்கள். நாங்க அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தா அவர்களை கொண்டு நாங்க சொர்க்கத்தை தேடிக்கொள்ளலாம். அவர்களை நீங்க உங்களுக்கு you be close to him, நீங்க அவர்களுக்கு நெருக்கமாக.
அவர்களை நேசிங்க, நீங்க அவர்களுக்கு நெருக்கமாக இருங்க. அன்பான சகோதரர்களே, இதை எப்படி சஹாபாக்கள் விளங்கினாங்க என்றால், அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியோட ரிவாயத் இருக்குது. இந்த ஹதீஸ் அவர்கள் விளங்கின விதம் எப்படின்னா, தனது மௌத்து வரும் வரங்காட்டியும் அவருடைய வீட்டில் சுஃப்ரா விரிக்கப்பட்டால் ஒரு மிஸ்கீனை கூட்டி கொண்டு வந்து அவருடைய சுஃப்ரால உட்காரல் அந்த சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டார். அன்பான சகோதரர்களே, இது நுபுவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துல ஒரு முஃமினிடத்துல வரணும் என்று எதிர்பார்த்த முதலாவது விஷயம். நான் இதை பேசுறது கொள்பிட்டேன். கட்டாயமாக கொண்டு வருவோம். நாங்க யாரும் எங்களை எங்கேயோ ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்ல வச்சு சமூகத்தை விட்டும் தூரமாக ஆக்காதீங்க. நீங்க சமூகத்தை விட்டும் தூரமாகல, நீங்க யாரை விட்டும் தூரமாகறீங்க? யாரை விட்டும் தூரமாகறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டும் தூரமாகறீங்க. இது உங்களோட சாய்ஸ். இது உங்களோட சாய்ஸ். Choose wisely. Choose wisely. ஒரு wrong decision, it will keep you away from Rasulullah sallallahu alaihi wasallam even on the day of judgment. Never make this mistake. அல்லாஹ்வுக்கு விருப்பப்பட்டா என்ன அவராகவும் உங்களை அவராகவும் படைச்சிருக்க. அல்லாஹ் செய்யலையே. நாங்க வந்ததும் எம்டியாக, போக போறதும் எம்டியாக. நபுவத் எனக்கும் உங்களுக்கும் படிச்சு தர முதலாவது பாடம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துல இதை எப்படி சொல்லி காட்டினார்? அந்த ஹதீஸ்ல பாருங்க. நசாயில ரிவாயத் இருக்கு. நான் பொதுவாக ப்ரோக்ராம்ஸ் செஞ்சா இது புகாரில வாரது மற்றதுல வாரது என்பதாக சொல்ல மாட்டேன். ஆனா சில மக்கள் நினைப்பாங்க எல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்றாரோ தெரியாது, அதனால தான் இங்க வருது, இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அவருடைய வாழ்க்கை படித்தான் இருந்துச்சு. நசாயில ரிவாயத் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹ் யதவாதஉ லிகுல்லி முஸ்லிமின். ஒரு முஸ்லிம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் he will humble himself. அவருக்கு முன்னால அவர் அடிமைதான். ஒரு முஸ்லிம் என்று வந்தால் அந்த முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால he will be most humble human being. மனிதன அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு நாளும் அவர்களை இக்னோர் பண்ணி நடக்கவே மாட்டார்கள். இந்த அளவுக்கு என்றிருந்தால் ولا يتكبر أن يمشي مع الأرملة والمساكين فيقضي حاجته. இது ஆச்சரியமான ஒரு செய்தி. ஏழைகள், அனாதைகள், விடோஸ் சில கட்டங்கள்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னால இடத்துல எனக்கு தேவை ஒன்று இருக்குது, கொஞ்சம் நீங்க என்னோட வரணும் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தேவைகளை பரிபூர்ணமாக்கும் வரங்காட்டியும் அவர் சொல்ற இடத்துக்கு அவர்கள் கூப்பிட்ட நேரத்துல அவரோடு போயிடுவாங்க. வசதியான ஆட்கள், சமூகத்துல இடம் உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிட செய்யறது என்றது லேஸ். இன்றைக்கு அவர் வாராம் இவர் வாராம்டா வெள்ளையிலிருந்து வருவோம், அவரை வெல்கம் பண்ணதுக்கு ரெடி ஆக்குவோம், அவரை வெல்கம் பண்றதுக்கு ஒருத்தர், அவருக்கு சர்வ் பண்றதுக்கு இன்னொருத்தர், அவரை உட்கார வச்சுறதுக்கு ஒருத்தர், அவருக்கு போக்குல அவருக்கு ஃபேவல் கொடுத்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களோட வேலை இல்லாம இல்லையே. இன்னையும் உங்களை மாதிரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 9 to 5 ஜப்பா செஞ்சாங்க. Monday to Friday work, Saturday Sunday off, போய டே வந்தா ஆஃப். வல்லாஹ் இன்ன லக ஃபி النهار سبحا طويلا. எலும்பினா இரவு வரும் வரங்காட்டியும் டியூட்டி தான். ராவானா பகல் கஷ்டப்பட்டோம் என்பதாக அவர்கள் ரிலாக்ஸ் ஆகிறதா? فإذا فرغت فانصب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பகலைட டியூட்டி முடிஞ்சா இப்ப நைட் டியூட்டி என்ன? قم எழுமிரு. யா அய்யுஹல் முஸம்மில் قم الليل إلا قليلا. இரவுல கொஞ்சம் நேரம் தான் தூங்கணும், மற்ற நேரம் எல்லாம் நீங்க நின்று வணங்கணும். குர்ஆன் இந்த இவ்வளவு பெரிய டியூட்டிக்கு மத்தியில இந்த மக்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா அவருக்கு சிம்பிள். சொல்லுங்க, அபூபக்கர் கொஞ்சம் போய் இந்த விஷயத்தை பாருங்களேன், உமர் கொஞ்சம் இந்த விஷயத்தை பார்த்து செஞ்சு கொடுங்களே, செய்யாம இருந்திருப்பாங்களா? அல்லது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்த்தேவல்ல, ஒரு சாதாரணமான ஒரு சஹாபி ஒன்றை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, இந்நாளுக்கு நான் சொன்னதாக இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க என்பதாக சொல்லியிருந்தால் அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை செஞ்சு கொடுத்திருக்க மாட்டாங்களா? இல்ல, நான் வாரேன், உங்களுக்கு நான் தான் வரணுமா?
உங்களோட என்ன தேவை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் அந்த தேவையை பரிபூர்ணப்படுத்திட்டு வந்துடுவாங்க. புகாரியுடைய ரிவாயத் இருக்குது. இந்த ஹதீஸ் ஆச்சரியம். وَإِنْ كَانَتِ الْأَمَةُ مِنْ إِمَاءِ أَهْلِ الْمَدِينَةِ وَإِنْ كَانَتِ الْأَمَةُ مِنْ إِمَاءِ أَهْلِ الْمَدِينَةِ لَتَأْخُذُ بِيَدِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَتَنْطَلِقُ حَيْثُ شَاءَتْ. அந்த நாள்ல எந்த விதமான ஹியூமன் ரைட்ஸும் இல்லாம வாழ்ந்த ஒரு சமூகம் தான் அடிமைகள். அதிலேயும் குறிப்பாக அடிமை பெண்கள். அவர்களுக்கு எதுவும் ஓன் பண்ண முடியாது. அவர்களுக்கு இருக்கிற முழு சொத்தும் அவருடைய மாஸ்டர்ஸுக்கு சொந்தமானது. ஹதீஸ்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனால இருக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்லேவ்ஸ், ஆண்களும் அல்ல, ஃபீமேல் ஸ்லேவ்ஸ் சில கட்டங்களில் தஅخذு பியதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கிட்டால பிடிச்சிட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போவாங்க. எங்க போறேன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க கூட்டிக் கொண்டு போறீங்க என்பதை கேட்கவும் மாட்டாங்க. தேவை முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உம்மா தேவை முடிஞ்சிட்டா வேற என்ன சரி நான் உங்களுக்கு செய்யணுமா, அப்ப நான் திரும்பி போகட்டுமா? அனுமதி கேட்டு திரும்பி வந்துடுவான். ஐனா நஹ்னு மின் ரசூலில்லாஹ், எங்க எங்கட குவாலிட்டிஸ், எங்க எங்கட சிஃபாத்? அல்லாஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுது முடிச்சிட்டு சுபஹுக்கு பின்னால தனது முஸல்லால அமர்ந்திருப்பாங்க. وكان رسول الله صلى الله عليه وسلم إذا صلى الغداة جاء خدم المدينة. மதீனாவுல வீடுகள்ல வேலை செய்யக்கூடிய சர்வன்ட்ஸ் யாரு? அபூபக்கர், உமர் அல்லது அன்சாரிகள், ஹஸ்ரஜ்கள், முஹாஜிரீன்கள் இல்ல, யாரு? மதீனாவுல வீடுகள்ல வேலை செய்யக்கூடிய சர்வன்ட்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால வருவார்கள். பிஆனியதிஹிம் ஃபீஹா அல்மா, அவர்கள் எல்லாருடைய கையிலையும் ஒரு தண்ணீர், ஒரு போல் இருக்கும், போல் ஒன்று இருக்கும். அவர்கள் அந்த போலை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒத்தர் பின் ஒத்தராக வருவார்கள். ஃபமா யுக்தா பிஇனாஇன் இல்லா கமஸ யதஹு ஃபீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய அந்த போல்லையும் தனது கையை அப்படியே போடுவாங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக வேண்டி அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போவாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபருப்பமா ஜாஊஹு ஃபில் கதாத்தில் பாரிதா. மதீனாவுக்கு உம்ராவுக்காக வேண்டி போனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதீனாவுடைய விண்டர் எவ்வளவு கூலாக இருக்கும். இந்த நேரத்திலையும் இந்த மனிதர்கள் சாதாரணமானவர்கள், அவர்களுக்கு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிவிலைஸ்டானவர்கள் இல்லை, வீடுகள்ல வேலை செய்யக்கூடிய காதிம் சர்வன்ட்ஸ். அந்த கூலான நேரத்திலையும் அந்த கூலான தண்ணியை எடுத்துக்கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முகத்துல மாற்றமும் இல்லாமல் அந்த கூலான தண்ணிக்குள்ளாலையும் தனது கைகளை போட்டு தபர்ருக் பண்ணி அனுப்பிடுவாங்க. யார பார்த்தும் கேட்க மாட்டேங்க, நேத்து வந்தீங்க தானே, இன்றைக்கும் பாருங்களா, ஒருத்தருக்கு ஒருக்கத்தானே, இன்னொருக்கு வரையிலா, கிழமைக்கு ஒருக்கத்தான், இல்லாட்டி சூடான காலங்கள்ல மட்டும்தான், குளிர் காலங்கள்ல வர முடியாது. அன்பான சகோதரர்களே, எதுவும் இல்லை, ஒரு முகத்துள்ள எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லாரையும் மனிதர்களாக மதிச்சார்கள். எங்க நாங்க இதெல்லாம்? அன்பான சகோதரர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாப்பட்ட ஒரு நபியைத்தான் நானும் நீங்களும் பின்பற்றத்துக்கு இந்த உலகத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்ல இருக்குது, وكان إذا صافح الرجل أخاه لم ينزع يده حتى من يده حتى يكون هو الذي يصرف وجهه. யாரால் முத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முசாஃபஹா செஞ்சு தனது கைகளை பிடிச்சாங்க என்றிருந்தால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை விடும் வரும் வரங்காட்டியும் தனது கைகளை ஒரு நாளும் இழுக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலும்
அப்படியே பொறுமையாக அவர் தனது கையை விடும்பெறும் வரங்காட்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் தனது கைகளை பின்னுக்கு எடுத்துக் கொள்ள மாட்டாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இவ்வளோ காலம் இருந்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல அமர்ந்து சஹாபாக்களுடைய பக்கம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மஜ்லிஸ்ல இப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு நேராக தனது கால்களை நீட்டி ஒரு நாளும் அமர்ந்ததில்லை. நான் நபி, நீங்க எல்லாம் சஹாபாக்கள், நான் தான் பெரியவர். அந்த எந்த மஜ்லிஸுக்கு யாராலும் ஒருத்தர் வந்து அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு, இதுல யாரு நபி யாரு சஹாபி தெரியாது. ஒரு நாள் முகத்திமன் ருக்பதைஹி, தனது கால்களை சஹாபாக்களுக்கு உட்கார்ந்து இருக்கும் பகுதிகளுக்கு நீட்டி அவர்களோட ஒரு நாளும் தனது வாழ்க்கை அமர்ந்திருக்க மாட்டார். என்ன சகோதரர்களே, ஒரு நாள் முஸ்லிம் ரிவாயத்தில் இருக்கு இந்த ஹதீஸுடைய விஷயத்தை பாருங்க. உக்கீமத் ஸலாத்துல் இஷா, இன்றைய நாள் மாதிரி இஷாவுடைய தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகாமத்துடைய சத்தத்துக்கு பின்னால்தான் தனது ஹுஜ்ரா ஷரீஃப்ல இருந்து அப்படியே வருவாங்க முஸல்லாவுக்கு. இகாமத் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹுஜ்ரா ஷரீஃப்ல இருந்து அப்படியே வெளியே வராங்க. ஃபகால ரஜுலுன், இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யற மனிதர் சொல்றாரு, ஒரு மனிதர் வந்தார். அப்படின்னா யாரு? அவர் ஒரு மதீனாவுல யாருக்கும் தெரிஞ்சொருத்தர் இல்ல. அவருடைய பேர் தெரிவாக இருந்த இந்த சஹாபி, ரிவாயத் செய்யற சஹாபி சயீத் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், சாயிப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், சஹல் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறாங்க. பேரை சரி சொல்லிருப்பாங்க. கால ஜாஅ ரஜுலுன், ஆள் பேர் தெரியாத, மதீனாவில் இருக்கிற அவ்வளவு பெரிய ஃபேமஸ் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹுஜ்ரா ஷரீஃப்ல இருந்து முஸல்லாவுக்கு இகாமத்துக்கு பின்னால வாராங்க. இந்த மனிதர் திடீர்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாங்க, லீ ஹாஜா யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவை ஒன்று இருக்குது, அவங்களோட கொஞ்சம் பேசும். இகாமத் சொல்லப்பட்டுச்சு. சஹாபாக்கள் எல்லாரும் சஃப்ல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஜ்ரா ஷரீஃப்ல இருந்து முஸல்லாவுக்கு வராங்க. இவர் சொல்றாரு, லீ ஹாஜா யா ரசூலல்லாஹ், ஐ ஹேவ் a need. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقام النبي يناجيه حتى نام القوم. அவர் எவ்வளோ நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிப்பாட்ட வச்சு பேசினாங்க என்றிருந்தால் எந்த சலிப்பும் இல்லாமல் அவர் சொல்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கொடுத்து எவ்வளவு நேரம் கேட்டாங்க என்றிருந்தால், இந்த ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி முடிஞ்சு பார்த்தா மஸ்ஜிதுல வந்திருந்த சஹாபாக்கள் எல்லாரும் தூக்கம், எல்லாரும் தூக்கம். ஹத்தா நாமல் கௌமு, ஹத்தா நாமல் ரஜுல், ஹத்தா நாமல் கௌமு. அந்த மஸ்ஜிதுல இருந்த மெஜாரிட்டியான சஹாபாக்கள் இப்ப முடிப்பார் என்று நினைச்சு எல்லாருமே தூக்கம் முடிச்சு போய்த்துட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. பிறகு அவர்களை எழுப்பாட்டி இஷாவுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க. அன்பானவர்களே, இதுதான் சிஃபாத், இதுதான் குவாலிட்டிஸ். இது எங்கட வாழ்க்கையில வந்துட்டோம் என்றிருந்தால், அன்பான சகோதரர்களை, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹப்பாக இருக்கிறதும் அக்ரபாக இருக்கிறதும் லேசாகும். ஆனா இதை கொண்டு வாரது என்றது நாங்க நினைக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, அவர்களுக்கு மிச்சம் விளவடாக இருக்கிறது கஷ்டம். ஏன் தெரியுமா கஷ்டம்? இந்த குவாலிட்டிஸ வாழ்க்கையில கொண்டாடுறது கஷ்டம். இது வந்துட்டா ஈஸியான, இத எங்களுக்கு ரபியுல் அவ்வல் மாதத்துல கொண்டு வரதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அன்பான சகோதரர்களே, இது பெரும் ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி உண்டு. முதலாவது பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருந்ததுல எது? ஏழைகளை நேசிக்கிறது, மனிதர்களோடான உறவுகள், மனிதனாக மதிக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான குவாலிட்டி, உலகத்தோடு இடத்துல வர வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரக்கம், இந்த பேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லவ்விங் கரெக்டர். இது உலகத்துல ஒரு மனிதனை அல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நெருக்கமாக்குற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேரக்டரை சர்டிஃபை பண்ண இருக்கிறாங்க 2 பேர். இந்த 2 பேருடைய இந்த சர்டிபிகேஷன்
எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில கிடைக்குமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த சிஃபத்துக்கு சொந்தக்காரர்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம். முதலாவது யார்? என்னோட மனைவி. ரெண்டாவது எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வன்ட். இந்த 2 பேரும் எங்களை பத்தி நலவு பேச முடியுமாக இருந்தால், ஏண்டா நாங்கள் எத்தனையோ பேர் இருப்போம் சமூகத்துல, ஊருக்கு நல்லவராக இருப்போம். ஆனா எங்களோட வீட்லையும் வேலை செய்யறவர்கிட்டையும் கேட்டா நாங்க யாரு என்றத நல்லா விளங்கிக்கலாம். சமூகம் பெரும் நல்லவர்களாக பேசுற எத்தனையோ பேர் தனது வீட்டுக்குள்ளால தான் நெருக்கமாக பழகிற, தனக்கு டிரெக்டாக தனக்கு அத்தாரிட்டி இருக்கக்கூடிய, தனது வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸ், தனக்கு கீழே வேலை செய்தவர்களிடத்துல நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படியாப்பட்டவர்கள் உண்மையிலே நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சமூகத்துக்கு மத்தியில் நடிக்கிறாங்களே இல்லாம இது அவர்கள் சமூகத்தில் அவர்கள் காற்ற நல்லவர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் இந்த 2 பேராலையும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் கொடுத்தது அது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஒரு யதீமாக வளர்ந்த ஒரு புள்ள. யதீமாக வளர்ந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஏழுமானத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. சிலவங்க ஒவ்வொரு கிஃப்ட். ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது 10 வயசு பிள்ளை, இங்க யாரும் 10 வயசு பிள்ளை ஒன்று இருக்கிறாங்களா? தங்கம் எத்தனை வயசு பின்னால இருக்கிறவங்க? உங்களுக்கு கிரேட் என்ன? 10. யார் சார் கிரேட் 5 உள்ள புள்ளை ஒன்று தெரியுமா? கிரேட் 5 படிக்கிற புள்ளை ஒன்று. வாட் இஸ் யூ கிரேட்? உங்களோட என்ன கிரேட்? எழும் கும் எழும் மா கம் ஹியர். இத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இதை உங்களுக்கு இமேஜின் பண்ணேலுமாக இருந்தா தான் இந்த சூரத் வரும். எத்தனை வயசுமா? grade 2. You grade 5. grade 5. சரி, 6. இந்த வயசுக்குள்ளே உண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் ஒவ்வொன்று தாராங்க, எனக்கு தாரத்துக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த மகனை நீங்க வச்சுக்கொள்றீங்களா? இன்னும் இந்த மகனை நீங்க வச்சுக்கொள்றீங்களா? இவர் உங்களுக்கு வேணுமாக இருந்தா வீட்டுல உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். நீங்க வேண்டிய வேலையை செய்யுங்க, இவர் என்ன செய்வார்? உங்களுக்கு செஞ்சு தருவார். என்ன செய்யறாங்க? என்ன செய்யலாம்? வச்சு பாருங்க. 10 வயசுக்குள்ள 10 வயசு சொன்னாங்க. நான் 10 வயசுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒப்படைச்சாங்க. சந்தோஷமாக கபூல் பண்ணாங்க. அந்த உம்மக்கு தாரத்துக்கு ஒண்ணும் இல்லை. அந்த 7ஆம் வயசுல இருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவருடைய மனசு உடஞ்சே போயிடும். சொன்னாங்க, அவங்கள தானே வச்சுக்கொள்ளணும். சரி, தாங்க வச்சுக்கோ. சொன்னாங்க, خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين. நான் 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செஞ்சேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செஞ்சிருந்தாலும் وانا غلام, நான் இது மாதிரி ஒரு சாதாரணமான சின்ன ஒரு புள்ள. ليس كل امري كما يشتهي صاحبي. ஒரு மனிதர் அவருடைய சர்வன்ட் எப்படி இருக்கணும் என்று எதிர்பார்ப்பாரோ அந்த மாதிரி எனக்கு இருக்க தெரியாது. ஏன்னா நான் ஒரு சின்ன புள்ள. சில கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருப்பாங்க, நான் செய்ய மாட்டேன். சில கட்டங்கள்ல இது சரி ஒன்றை செய்ய வானம் சொல்லியிருப்பாங்க, நான் அதை செஞ்சிருப்பேன். இந்த வாழ்க்கையில் இந்த 10 வருஷத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல நான் செய்ய சொன்ன உண்ட செய்யாம இருந்த ஒரு கட்டத்துல எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் செய்யலன்னு ஒரு தடவை கேட்கவும் இல்லை. not even a single time. எத்தனையோ தடவைகள் நடந்திருக்குது. ஒரு நாள் என்ன சென்னேன் தானே சொல்லி என்ன இவ்வளவு நேரம் செய்றீங்க, மனுஷன்டா கோம்பராம இருக்குமா? இதெல்லாம் மிகைப்பு. ஏதோ இது ஒரு எங்களுக்கெல்லாம் கேட்கிற கட்டத்துல இதை என்னமோ இதை ரிவாயத் செய்யறவர் இதை எக்ஸஜரேட் பண்றாரோ என்பதாக நினைக்கும். இல்லை, சொன்னார்கள், எத்தனையோ தடவைகள் செய்ய வானம் என்றத நான் செஞ்சிருக்கிறேன்.
அந்த ஒரு கட்டத்தில் ஏன் செஞ்சீங்க இதன்னு சொல்றத கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்துல கேட்டதில்லை. இந்த அளவுக்கு என்னதுண்டா, சில கட்டங்கள்ல فإن لامني أحد من أهل بيتي ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில மனைவிமாருக்கு சில நேரம் கோபம் வரும். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, என்ன அனஸ் சொன்னதானே, அவர்கள் என்னோட கடுகடுத்து எனக்கு கோபத்தை காட்டினாங்கண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, என்னம்மா என்ன இது, தஅூ லீவ் ஹிம், அவர் அதட்டாதீங்க, லீவ் அனஸை விட்டு போட்டுடுங்க, லவ் குதிய லகான், அல்லாஹ் இது நடக்கணும் என்று நினைச்சிருந்தா இது நடந்திருக்குமே, அல்லாஹ் எழுதல்ல, அதனால நடக்கல, சுப்பரிங்கம்மா ஏன் இது சொல்லிட்டு சொன்னார்கள். ஃபமா சப்பனி சப்பதன் கத்து, இங்க உலமாக்கள் இருந்தவர், சப்பனி சப்பதன் ஒன்று நக்கிரா, இரண்டாவது தஅனீஸ் அப்படின்றால் எனது வாழ்க்கையில ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பார்த்து எதுவும் பேசியதில்லை, குறைஞ்சபட்சம் சி அப்படின்ற வார்த்தையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னதில்லை. அன்பான சகோதரர்களே, இந்த சிஃபத்து எங்க சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு 10 வயசு புள்ள 10 வருஷம் அவர்கள் 20 வயசு வரங்காட்டி ஹிதமத் செய்தார்கள். தனது வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவே சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ அவர்கள் ரிவாயத் பண்ற நேரத்தில் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த உறவை எப்படி அவர்கள் சொல்லுகிறார் என்றிருந்தால், இந்த செய்தி அவர்கள் சொல்றதுக்கு முன்னால் சொன்னார்கள், மா ஷமிம்து ஷைஅன் அம்பரன் கத்து வலா மிஸ்கன் வலா ஷைஅன் கத்து அத்யப மின் ரீஹ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்பக்ரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக வேல்யூவபிளான ஒரு பர்ஃப்யூம். இது வேல்ஸ் கடல் இருக்கக்கூடிய வேல் இருந்து எடுக்கிற ஒரு பர்ஃப்யூம். நான் அம்பக்ரியை பார்த்திருக்கிறேன், மஸ்க பார்த்திருக்கிறேன். உலகத்தில் இதை விடவும் பெருமதியான பெர்ஃப்யூம்ஸை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசத்தை மாதிரி ஒரு அழகான வாசத்தை இந்த வாழ்க்கையில நான் கண்டதில்லை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் அவர்களுக்கு நபியுடன் இருந்த நெருக்கம். அது மட்டுமா, வலா மஸிஸ்து ஷைஅன் கத்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மஸ்ஸன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற வாழ்க்கையில நான் சில்க் கூடிய இன்னொரு ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் தீபாஜ். நான் ஹரீர பிடிச்சிருக்கிறேன், தீபாஜ நான் தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கைய எனது வாழ்க்கையில நான் எங்கேயும் தொட்டு பார்த்ததில்லை. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாசத்திலையும் தனது கையிலையும் எவ்வளவு சாஃப்டாக இருந்தாங்களோ, இதை விடவும் அவருடைய சிஃபத்துல சாஃப்டாக இருந்தாங்க என்பதாகத்தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இதுதான் மனிதன், இதுதான் சிஃபத், இதுதான் குவாலிட்டி. ஆனால் நான் இங்கதான் சொல்லி நான் முடிக்கிறேன்றது எனக்கு தெரியாது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அனஸ் ரலியல்லாஹு உம்மாவுக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போக மாட்டாங்களே, அவர் இருக்கிறது அவர் வாழ்றது எல்லாமே யாரோட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயசு புள்ளண்ட உம்மா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உம்மோட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பிளா சொல்லுங்க, அனஸ் போய் உம்மா பார்த்துட்டு வாங்க. அவர்கள் இருந்தது மதீனாவுல, அவருடைய உம்மா இருந்தது குபாவுல. சனிக்கிழமை நாள் இவ்வளோ பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபடாம துஹாவுடைய நேரத்துல இவர்களை கையோட கூட்டி கொண்டு போவாங்க மாட்டேன். அந்த பெண்ணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. சொன்னாங்க, சில கட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. அவர்கள் ஒரு நாள் வீட்டுல தூங்கி இருக்கிறாங்க. கடுமையான சூடு நேரம், துஹாவுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் இருந்து அப்படியே வேர்வை வடியுது. நான் ஒரு குப்பி எடுத்துட்டு போய் அந்த வேர்வையை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில அதை விடவும் வாசமான ஒரு பெர்ஃப்யூம் நான் வாழ்க்கையில கண்டதே இல்லை.
முஸ்லிம் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு நாள் சனிக்கிழமை நான் அனஸ் ரதியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு விதவை பெண்மணி, பிறகு திருமணம் முடிச்சாங்க. ஹந்தலா ரதியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. அந்த திருமணம் முடிக்கும் வரங்காட்டியும் அந்த நேரத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி வீட்டில் இருந்த கீ கொஞ்சம் ஈச்சப்பழமும் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சனிக்கிழமை நாள் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தவங்க வெல்கம் பண்ணினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈச்சப்பழத்தையும் இந்த கீயம் எடுத்துக்கொண்டு போங்கம்மா, இன்றைக்கு நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாங்க. அவர்களுக்கு பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், அனஸ் ரலியல்லாஹுடைய சஃபுக்கு பின்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து ஒரு நஃபிலான 2 ரக்காத்துகளை தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்தோன்னே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் துஆ செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லீ ஹுவைசியா, இது போதாது, எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, ஸ்பெஷலான ஒரு துஆ செய்யணும். கேட்டாங்க, என்ன சொன்னார்கள்? ஹாதிமுக அனஸ். அவருக்கு சொல்ல இருந்துச்சு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு, ஏண்ட மகன் அனஸுக்கு துஆ செய்யுங்களே. இல்ல, அனஸ் ஏண்ட மகன் என்றதை விடவும் அனஸ் உங்களோட ஹாதிம் என்றது எனக்கு பெருமை தெரியுமா? அனஸ் ஏண்ட மகன் என்றதை விடவும் அனஸ் உங்களோட ஹாதிம் என்றது எனக்கு பெருமை. சொன்னாங்க, ஹாதிமுக அனஸ், உங்களோட ஹாதிம், உங்களோட சர்வன்ட் அனஸுக்கு நீங்க துஆ செய்யுங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செல்வத்திலையும் அவருடைய பணத்திலையும் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் செய்யுமாறு துஆ செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வயசுக்கு போயிட்டாங்க. அவருடைய மகள் உமைனா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்கட வாப்பா அந்த வயசான காலத்துல ஹஜ்ஜாஜ் பசராவுக்கு வாரத்துக்கு முன்னால் அந்த நேரத்துல எங்கட வாப்பா ஹயாத்தோடு இருக்கக்குள்ளேயே எங்கட வாப்பட புள்ளவள், எங்கட வாப்பட பேர புள்ளவள் 120 பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்க எங்கட கையால அடக்கம் செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு நீண்ட வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தாங்க. வாழ்க்கை இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டிருந்த சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க? கேட்டாங்க, ஏன்? فكأنك تسمع إلى نغمة رسول الله وتنظر إليه. நீங்க ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நெருக்கமாக அந்த மனுஷனோட இருந்துட்டு நீங்க எப்படி அப்பா இன்றைக்கு அவர் இல்லாம நீங்க வாழ்றீங்க? உங்களுக்கு இது பாசிபிளா? சொன்னார்கள், எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். அவர்கள் பேசுறது, அவர்கள் கதைக்கிறது எல்லாம் இந்த காதுக்குள்ளுக்கு என்னமோ கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறேன். பாருங்க அந்த வயசில் உள்ள ஆசை. நாளை கியாமத்துடைய நாள்ல நான் வஃபாத்தானத்துக்கு போறோம், நான் எழுப்பாட்டப்பட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்கிற அந்த ஒரு கட்டம் எனக்கு வரும். அப்படி வந்தா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லிருந்தேன், அந்த ரிவாயத்துக்கு வாரேன். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅ, கியாமத் நாள் எப்போ வரப்போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது உங்களுக்குள்ள கேள்வி இல்லையே, வமா அதத்தலா, அந்த கியாமத் நாளைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அந்த நாளுக்கு நீங்க உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க? அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பெரிசாக ஒன்றும் செஞ்சில்ல, ஆனா غير أني أحب الله ورسوله, வீசா இபாதத் செஞ்சு அப்படி இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில பெரிய இபாதத் ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், ஆனா நான் உங்களையும் அல்லாஹ்வையும் எந்த உசுறு மாதிரி நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, நீங்க உலகத்துல யாரை நேசிக்கிறீங்களோ கியாமத்தினால் அந்த மக்களோட தான் நீங்க எதிர்பார்க்கப்படுவீர்கள். நீங்க என்ன நேசிச்சா எந்த டவுட்டும் இல்லாம நீங்க கியாமத்தினால் என்னோட தான் இருக்கப்படுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எவ்வளோ குர்ஆன் ஆயத் இறங்கிச்சு, எவ்வளோ அஹாதீஸ்களை இந்த வாழ்க்கையில கேட்டு இருக்கிறேன், இந்த செய்தியை கேட்ட மாதிரி நான் வாழ்க்கையில வேற எதை கேட்டும் இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷப்பட்டதில்லை. சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூ பக்கரையும் உமர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறேன். நான் நினைக்கிறேன் கியாமத்தினால் அல்லாஹ்
என்ன இந்த மக்களோட சேர்த்து எழுப்பாட்டுவாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த மக்களை நேசிக்கிறதுக்கும் நல்ல கியாமத்தினால் அந்த மக்களோட எழுப்பாட்டப்படுறதுக்குமான தௌஃபீக நசீபாக்குவானா. ஆமீன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படி நான் கியாமத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்டப்பட்டால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற முதலாவது அந்த மூமெண்ட் இருக்குமே. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருந்து எவ்வளோ சேட்டை செஞ்சிருப்பேன், எவ்வளோ எல்லாம் செஞ்சிருப்பேன். நான் அண்டைக்கு போய் சொர்க்கத்தை போய்த்து நான் என்ன இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் அவருக்கு முன்னால நின்று அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கண்ட உடனேயே நான் அவர் என்ன பேசுறதுக்கு முன்னால நான் அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தணும், எப்படி அறிமுகப்படுத்த ஆசைப்பட்டேன் என்றால், யா ரசூலல்லாஹ் ஹுவைதிமுக அனஸ், நான் யாரு தெரியுமா, அவங்களோட லிட்டில் சர்வன்ட் அந்த அனஸ். ஹுவைதிமுக அனஸ், யா ரசூலல்லாஹ் நான் உங்களோட லிட்டில் சர்வன்ட் அந்த அனஸ் தான் என்று சொல்லி நான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன் என்பதாக சாபித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார். சகோதரர்களே, இதுதான் குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸை என்னோட வாழ்க்கையில நாங்க கொண்டு வாரத்துக்கு எந்த அளவுக்கு தூரம் முயற்சி செய்யலாம். இதுதான் என்னை உங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நெருக்கமாக ஆக்குமே தவிர வேற எந்த ஒரு சட்டத்தும் இதை விடவும் என்னை உங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில கிட்ட கொண்டு போறதுக்கு வேற எந்த ஷார்ட் கட்டுமே. எனவே இந்த பண்புகளை, இந்த பண்பாடுகளை எவ்வளவு தூரம் நாங்க வாழ்க்கையில கொண்டு வர போறோம். அன்பான சகோதரர்களே, இது இல்லாம இன்னும் பல 100 செய்திகள், இந்த செய்திகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கான நேரம் இல்லை. கடைசியாக ஒரு சில விஷயங்களை, ஒரு 2 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நாளையுடைய நாள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ளால பேச போறேன். மனைவி, குழந்தையா, இந்த 2 பேரோடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது. இது ஆச்சரியம். 3 பேர், ஒன்று மனைவிமார்கள், 2வது அவருடைய குழந்தைகள், 3வது அவருடைய பேர குழந்தைகள். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நீங்க சொல்லலாம், இவ்வளவு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின இதெல்லாம் பெரிய ஆக்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மாதிரியான சின்ன புள்ளகளுக்குமான ஒரு 5 நிமிஷம் தான், சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் தானே. ஏன்னா நாளையுடைய நாள் இந்த தலைப்பு பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் என்ன செய்யாது, கிடைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன புள்ளகளை நேசிச்சிருக்கிற விதம் ஆச்சரியமான. அது எந்த அளவுக்கு வந்திருக்குது என்றால், ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஊலா, சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் வெளியில போறேன். சும்ம خرج الى اهله, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு அசருடைய தொழுகையை தொழுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வராம இருந்துச்சு, தன்னுடைய எல்லா மனைவிமாருடைய வீட்டுக்குள்ளால போய் கடைசியாக எந்த மனைவியுடைய வீடு அண்டைய நாளுடைய அவருடைய மனைவியுடைய வீடு அந்த நாளுக்கான டேர்ன் ஆக இருக்குமோ அந்த மனைவியுடைய வீட்டுக்கு தான் கடைசியாக வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற பொழுது ஃபஸ்தக்பலஹு வில்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில சின்ன புள்ளகள் விளையாடி கொண்டிருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுவாங்க. கண்டா ஃபயம்ஸஹு ஹத்த அஹதிஹிமா வாஹிதன் வாஹிதா, அங்கிருக்கிற எல்லா புள்ளகளையும் ஒவ்வொருத்தராக மகன் என்னம்மா சுகமா தலைய தடாவி, ஃபயம்ஸஹு ஹத்த அஹதிஹிமா வாஹிதன் வாஹிதன், நான் பார்த்தேன் அங்கிருந்த எந்த புள்ளையுடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறல்ல, ஒவ்வொருத்தராக அவருடைய தலையை தடாவி, மகன் எப்படி சுகமா இருக்கிறீங்களா, என்ன விஷயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரோட கதைப்பார்கள். அம்மா அன ஃபமஸஹ ஹத்தி, ஜாபிர் இப்னு சமரா அவர்கள் சின்னவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலையையும் தடாவினார்கள். فوجدت ليده بردا أو ريحا كأنما أخرجها من جؤنة عطار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலையை தடாவுற நேரத்துல அந்த கை எந்த அளவுக்கு வாசமாக இருந்துச்சு என்றிருந்தால், ஒரு மனிதர் ஒரு பெர்ஃப்யூம் பொட்டிலுக்குள்ளால தன்னுடைய கையை போட்டு எடுத்தா அந்த கை எப்படி வாசமாக இருக்குமோ அந்த வாசத்தை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில உணர்ந்தேன் என்பதாக ஜாபிர் இப்னு சமரா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், இது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கண்டார். குழந்தைகளை
கண்டா அந்த குழந்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளவு பணிவு, எவ்வளவு பணிவு. குழந்தைகள், அந்த குழந்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார்கள். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது இரக்கம் வச்சிருக்கிறாங்க என்றால், இஷாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இது நீளமாக, சில கட்டங்களில் நீளமாக இருக்கும், சில கட்டங்களில் அதாவது குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஆக நீளமான தொழுகை தான் சுபஹுடைய தொழுகை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுபஹுடைய தொழுகையை ஒரு நாளும் இல்லாமல் வேகமாக தொழுது முடிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம், இவ்வளவு வேகமாக தொழுதீங்களே இன்றைக்கு சுபஹுடைய தொழுகையை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரோ ஒரு புள்ள அழுததை கேட்டுச்சு, நான் தொழுகையை நீட்டிருந்தா அந்த புள்ளைக்கு உம்மை வரும் வரங்காட்டியும் அந்த தொழுகை, இந்த புள்ளையுடைய அழுகையை பொறுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைகளோட அவர்களை பார்த்ததும் அவர்களை அணைச்சதும், அன்பான சகோதரர், குழந்தைகள் என்ன, அவர்களை சுத்தி இருந்த மிருகங்கள், அவர்களை சுத்தி இருந்த பறவைகள் எல்லாத்துக்கும், அதனால தான் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன ரஹ்மத்துன் முஹ்தாத், இந்த உம்மத்துக்கு நான் கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ரஹ்மத். இந்த கிஃப்ட எல்லாருக்கும் பங்கு பிடிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒன்று, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு மிகவும் நேசமான மனிதர்களாக மாறுறதுக்கும் ஆக ஈஸியான ஷார்ட்கட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய குவாலிட்டிஸ், அவர்களை எங்களுக்கு உலகத்தில் எதற்காகவே அனுப்பப்பட்டார்களோ, இன்னக லஅலா குலுகின் அதீம், அந்த குலுகுல் அதீம எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரதுதான் இதுக்கான ஒரே ஒரு ஈஸி ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எனக்கும் உங்களுக்கு முன்னால தெளிவாக தரப்பட்டிருக்குது. அதை நாங்க வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பத்தை கை நழுவிவிடக் கூடாது. உங்களோட காசியோ, உங்களோட பணமோ, உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸோ தயவு செய்து உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தூரமாக ஆக்காமல் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். நாலிம் என்றதோ, நான் சமூகத்தில் இன்னார் என்றதோ நேரம் இதெல்லாம் என்ன, இதை விடவும் பல கோடி மடங்கு பெருமதியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இங்குதான் நாங்க வாழ்ந்தோம், இங்குதான் இருக்க போறோம். இந்த மக்கள் தான் நல்ல கியாமத்தின் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னையும் உங்களையும் பற்றி ஷாஹிதுகளாக இருக்க போறாங்க. அந்த மக்களிடத்துல இந்த குவாலிட்டிஸை காட்டுவோம். குறைஞ்சது இதுக்கான ஈஸி என்ட்ரி வாழ்க்கையில நான் நீங்களும் வசியத்தாக நான் சொல்கிறேன், வசியத்தாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில ஏழைகளை நேசிப்போம். அவர்களை நமக்கு நெருக்கமாக அல்ல, நாங்க அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க பார்ப்போம். எதுக்காக வேண்டி ஒரே ஒரு விஷயம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் என்ன நேசிக்கணும், நாளை கியாமத்தினால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் இந்த மக்களோட பழகும். சில கட்டங்கள் அவர்கள் எனக்கு நானும் நீங்களும் படிச்ச மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய இந்த இந்த சிவில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். சாதாரணமான ஏதாவது ஒரு இடத்துல நான் முக்கியமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர்கள் எங்களுக்கு ஷோல்டர்ல கையை போட்டு போகலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலாம், இது நடக்கும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஏன் காரணம், இது இவருக்காக வேண்டிய அல்ல. யாருக்காக வேண்டி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு. இரண்டாவது, உலகத்துல சமூகத்துல நாங்க எந்த சமூகத்துல வாழ்றோமோ அந்த சமூகத்துல ஒரு நல்ல பண்புள்ள பண்பாடு உள்ளதான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை நான் சொல்லுகிறேன், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் மோசமான வார்த்தைகளை பேசவும் மாட்டார்கள். வலா முத்தஃபஹிஷன், டெலிபரேட்லி ஒரு கோபம் வந்த நேரத்தில் அந்த கோபத்தை காட்டுறதுக்காக வேண்டியாவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்துடைய கட்டத்திலையும் மோசமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாங்க என்றால், வலா யஜ்ஸி ஸய்யிஅத பிஸ்ஸய்யிஅதி வலக்கின் யஅஃபு வயஸ்ஃபஹு. எப்பயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க
மரத்துக்கு என்ன செய்யறோம்? கல்லு தான் அடிக்கிறோம். ஆனா அந்த கல் எங்களுக்கு எதை தருது? என்ன தருது? பழம் தான் தருது. நீங்க அடிச்சது கல்லு, ஆனா மரம் உங்களுக்கு தந்தது கனி. அன்பான சகோதரர்கள், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பையும் எந்த கட்டத்திலையும் ஒரு தவறால இல்லாமலாக்க முடியாது. என் மனைவி என்னோட மோசமாக நடக்கிறார் என்றிருந்தால் அந்த மனைவியை நீங்க திருத்தறதுக்கு நீங்க அவரோட நல்லவா நடக்கிறது தான் நீங்க அவரை நல்லவாக ஆக்கணும் என்றிருந்தால் இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன். ஒருத்தர் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் உங்களோட மோசமாக நடக்கிறாரு, அந்த மோசமாக நடக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் உங்களோட நல்லாக நடக்கணுமாக இருந்தால், அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரணுமாக இருந்தால், அவங்களுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லதாக மாறணுமாக இருந்தால், அவரை செஞ்ச அவர் உங்க வீட்டுல ஊத்த போட்டுறதுக்கு நாங்க அவர் வீட்டுல ஊத்த போட்டுறதல்ல. அவன் எங்க வீட்டுக்கு முன்னால பாக் பண்ணி வச்சதுக்கு நானும் வேண்ட வாகனத்தை கொண்டு போய் அவர் வீட்டுக்கு முன்னால பாக் பண்ணி வைக்கிறதல்ல. அவர் செய்வாரு தவறு, ஆனா நான் அவரோட நடந்து கொள்வேன். அவர் எனக்கு எல்லாமே நலவு செய்யற மாதிரி. தவறால ஒரு நாளும் இல்லாமலாக்க முடியாது. தவறை இல்லாமலாக்க முடியும் நல்லதால மட்டும்தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சிஃபத். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில எவருக்காக வேண்டியும் ரிவெஞ்ச் எடுத்ததே இல்லை. எனவே இந்த பண்புகள் தான் உலகத்துல என்னையும் உங்களுக்கும் வாழ்க்கையில கிடைக்க முடியுமான ஆகப்பெரிய சொத்துகள். இந்த சொத்தை ரபீஉல் அவ்வல் மாதத்துல படிப்போம், வாழ்க்கையில கொண்டு வர பார்ப்போம். 23 வருஷ காலத்துடைய லெகசி, அதை பல மணித்தியாலங்கள்ல சொல்லி முடிக்கிற விஷயங்கள் இல்ல. கடல் மாதிரியான சில செய்திகள்ல ஏதோ 2-3 டிராப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கிறேன். சீரா என்பது ஒரு பெரும் கடல், ஒரு வாழ்க்கையுடைய ஒரு உதாரண புருஷர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை மாதிரி ஒரு மாடல் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாது. எனவே வாழ்க்கையில பின்பற்றுவோம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குவாலிட்டிஸை வாழ்க்கையில கொண்டு வருவோம். யா அல்லாஹ், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நானும் நேசிக்கிறேன், நாங்களும் நேசிக்கிறோம். நல்ல கியாமத்து நாள் இந்த நேசம் அவர்களை வாழ்க்கையில பின்பற்றத்துக்கும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கும் அவர்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் மாத்திரத்துக்கான தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. என்ன விஷயங்களை பேசினோம் அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஃபமா கான கைரன் فمن الله وما كان شرا فمني ومن الشيطان سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.